எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னு தெரியல, என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க. தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க. நான் அப்படியே பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. சடனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எங்க அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஒரு 2-3 போட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் a couple of seconds. அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல, என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஷி ஹக் மீ ரியலி டைட்லி. ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னமோ தெரியல தம்பி, உன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். அந்த ஒரு விஷயம் எனக்கு கேவ் மீ சம்திங் டு திங்க். அண்ட் பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், இந்த தருணம், இந்த வெரி செகண்ட், நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியல, பட் இந்த தருணம், இந்த வெரி செகண்ட், ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன். ஸோ எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம். ஸோ அதோட சேனல் வந்து 4 or 5 அப்படின்னு வச்சுருந்தோம். அது மாற்றி வச்சுட்டாங்க போல. பார்த்தி சாரோட வாக்கியில் கனெக்ட் ஆயிடுச்சு எங்கள் வாக்கி. அந்த 1 hour எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது. எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பல. பட் ஹேவிங் செட் தட், அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல. வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. where people start talking about the film and say that இது ஒரு நல்ல படம், போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ்டே தான். அந்த வெட்னஸ்டே ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்தை உங்க படமா ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா இருக்கு அப்படின்ற உண்மையிலே ரொம்ப ரொம்ப நம்புறேன். அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது பிரஸ் அண்ட் மீடியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ். அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஒரு 2-3 போட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் a couple of seconds. அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல, என்ன பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஷி ஹக் மீ ரியலி டைட்லி. ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னமோ தெரியல தம்பி, உன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். அந்த ஒரு விஷயம் எனக்கு கேவ் மீ சம்திங் டு திங்க். அண்ட்